டக்குன்னு ஒரு டிவி ஆன் பண்ணால் 8 படம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ யார் சினிமாட்டோகிராஃபர்னு கூட தெரியல. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ஃப்ரேம் நல்ல ஃப்ரேமா, இல்லை கதைக்கு தேவையான ஃப்ரேமை அழகாக காட்டுறது நல்ல ஃப்ரேமா? பியூட்டிஃபுல் இமேஜஸ் வந்து நல்ல சினிமாட்டோகிராஃபி கிடையாது. கதை சொல்லணும். ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட லுக்கு, அமேசானோட லுக் மாதிரி போயிட்டு இருக்கு. தட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட். ஐ ஃபீல் சந்தோஷ் சிவன், பிசி சார் இவங்க ஒர்க்லாம் பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் இன்னைக்கு லூஸ் பண்ணுறோம். ஐயோ இது முடிச்சே ஆகணும், இது பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எந்திரன்ல? அந்த குப்பை தொட்டியில் வந்து ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணி தே த்ரோ இன்டு பெருங்குடியில் அந்த மெட்டல் ரோபோலாம் வச்சு ஷார்ட் எடுக்கலான்னு பார்க்குறோம், மழை வருது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாய் செத்து போயிருக்கு. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிளட் வயல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு ஒரு மாடர்ன் ஃபிலிம், சைஃபை ஃபிலிம் எடுக்கிறோம். இதுக்கப்புறம் நந்த வேற மாதிரி விஷுவல், வாரணமாயிரம், எந்திரன் வாஸ் அல்டிமேட் இன் டெக்னாலஜி, ரங்கஸ்தலம், ஒன் எனக்குடனே. யூ ஷுடன்ட் செட்டில் வித் சம்திங் விச் யூ நோ. என்னைக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினச்சிங்களோ ரிட்டையர் ஆகிடணும். That's my policy. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Good afternoon. It's a pleasure to see you all. I'm just going down the memory lane. ஒரு 30 years back போன மாதிரி இருக்கு. Film Instituteல படிக்கும்போது same feel I'm getting when I'm seeing you guys. I was sitting there and watching eminent people talking about cinematography or direction or whatever. It's a pleasure to see you all guys. Yes sir, thank you so much for being here with us. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய சினிமா, நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த விதத்தில் இவங்க எல்லாருமே சினிமாவை நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. ஸோ 30 years in the industry சார், இட்ஸ் நாட் அ ஈஸி திங். கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சப்போ யூ ஆர் த லாஸ்ட் பேட்ச் டு ஷூட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் தென் லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜாயிண்ட் லீப் நடந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து ஏஐ அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ ஓவரால் இந்த 30 years ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒரு சினிமாட்டோகிராஃபராக சினிமாவோட இந்த எவால்யூஷன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஐ மீன் ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருக்குது. பட் நாங்கள் படிக்கும்போது the things were very limited. Like right from the cameras, only few cameras were there. Like ARRI 3, ARRI 2C, அந்த மாதிரி cameras, and film negative also was limited. இன்னைக்கு every 3 months, 6 months you get a lot of new cameras, new technology. So going with the trend and keep on evolving is more important. Of course, cinema is one common thing which unites us, all of us. நினைக்கிறேன் நான். Though technology grows, how do we tell a story? அதுதான் important. Different cameras or different technology வந்துட்டு இருக்கு. But still visually, how do you translate a story? That's common. The cinematographer's brain is common, the eye is common, but then the technology only changes. So இன்னைக்கும் டெக்னாலஜியை நான் 100% வைக்கிறதில்ல. though I keep it like you need to go with the technology. I constantly keep updating myself, but then I deliberately don't push the technology into films. ஏன்னா இது வந்து ஒரு கண்டென்ட்டை சொல்கிற விஷயம். டெக்னாலஜின்றது இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் வித் பார்க்கவே ஜஸ்ட் ஹி நோஸ் வேர் டு ஹிட் த பால். அதுதான் பிளான் பண்ணி அடிக்கிறதுலாம் இல்லை. சம்டைம்ஸ் யூ சி 2020 ஜஸ்ட் வேக் இட் அவுட் சைட் இந்த பேக் சைடில் 6 அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அது ஒன்ஸ் when you master the art, then the creation தான் விஷயமே இருக்குது. பட் டெக்னாலஜி மாஸ்டர் பண்ணாமல் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ஓவர் தி இயர்ஸ் வாட் ஹேப்பன்ட் இஸ் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் இன் ஃபிலிம் நெகட்டிவ். மை பேட்ச் வாஸ் த லாஸ்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேட்ச் டு ஷூட் வித் பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ். In fact, during the time itself, film negative வந்து black and white எங்கள் இன்ஸ்டியூட்டில் இல்லை. பட் ஜெர்மனிலேருந்து we used to import and government used to provide us to shoot in film black and white. So that was a fantastic experience for us. ஏன்னா in color everything, the contrast comes through your color itself. Whereas in black and white only through tones. You need to study the Ansel Adams theory, how to peg a tone, how to get a grayscale, where you would push your highlight, where you would keep a shadow. இதெல்லாம் வந்து you need to read and then to achieve it, and using your exposure meter. Now it's become much more easier. Of course it's tougher in other way. இன்னைக்கு வந்து competition is so, I can see everywhere you go you see a lot of viscom students fighting against this and coming as such a thing. எனக்குமே வந்து this has been my 29th year முடிச்சு 30th year I'm starting. 30 years in industry is not a joke actually. Like when I did sethu, I didn't settle with the same visual.
I pushed the thing. Like Sethuக்கு அப்புறம் நந்தா வேற மாதிரி விஷுவல். Then வாரணமாயிரம், that was a different visual. Enthiran was ultimate in technology. Rangasthalam, one Enokadane. All then Devara, you might have seen the water, one of the best work in water. That's what PC sir told. And Peddi, I keep on trying to push the envelope, and even I keep on learning. Unless until you keep on learning, you can never sustain for a longer period. ஏன்னா என்னோட செட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு என் கூட வந்த கான்டெம்பரரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒரு 90% got vanished. The reason they never updated with the technology or they were never young in mind, அதான் சொல்ல முடியும். ஆனால் whereas when you go to Hollywood, I'm seeing a lot of DPs like 65, 75, 80 still they are masters. Reason is they're very young in mind. They keep on watching movies, they keep updating technology, they try something new. You shouldn't settle with something which you know. என்னைக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினச்சிங்களோ ரிட்டையர் ஆகிடணும். தட்ஸ் மை பாலிசி. கிரேட் சார், கிரேட் சார். இப்போது ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது அது டைரக்டரோட ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட விஷனில் தான் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் வந்து பார்க்குறது அந்த ஸ்கிரிப்டா, அந்த கேரக்டர்ஸா, அந்த எமோஷன்ஸா, வாட்ஸ் தட் ஒன் திங் கன்வின்ஸ் யூ டு பிஃபோர் டேக்கிங் த ஸ்கிரிப்ட்? அதான் ஒன்ஸ் ஜென்ரலி வாட் வி டூ இஸ், இப்போ ஸ்டைல் இஸ் சேஞ்ச்டு, இட்ஸ் பீன் இவால்விங். கதை சொல்லுவாங்க யூஸ்வலாக, டைரக்டர்ஸ் வில் டெல் த ஸ்டோரி, தென் ஐ லாஸ்ட் தம் ஃபார் அ ஸ்கிரிப்ட் கேட்போம். சில பேர் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க, சில பேர் ஸ்கிரிப்ட் இருக்காது. பட் நவ் இட்ஸ் பிகம் லைக் யூ நீட் டு கிவ் அ பவுண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போலாம் வந்து ஸ்கிரிப்ட் புக்கை நான் படிப்பேன். அப்புறம் டைரக்டரோட வாட் ஹீ இஸ் இமேஜினிங் அப்படின்றது ஒரு 20%, 15% டைரக்டர்ஸ் ஆர் கம்மிங் வித் த விஷன். பாக்கி ஐ மீன் ஐம் வெரி ஃப்ராங்க், ஓகே, 85% பீப்புள் தே நெவர் கம் வித் த இப்படி தான் ஒரு விஷுவல் வேணும், இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூன் மாதிரி வேணும், ரெவனன்ட் மாதிரி வேணும்னு சொல்லி எக்ஸாக்டாக வரல. பட் ஸ்டில் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஐம் சீயிங் தே கம்மிங் வித் ஸோ மச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். அப்படி வரும்போது ஐ ரீட் இட் once or twice and I try to give a different perspective from a cinematographer's point of view. இப்போ ஒன்றும் இல்லை, பெத்தின்ற படம் சொல்லும்போது டைரக்டர் டோல் மீ இது வந்து விஜயநகரமில் நடக்கிற கதை அப்படின்னும்போது I did a small recce. We are going to shoot or not going to shoot there. இதுதான் டெரெயின், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதே ஷூட் பண்ணால் போரிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். சிமிலர்லி ரங்கஸ்தலம் அண்ட் சுகுமார், மைசெல்ஃப் அண்ட் சுகுமார் வி கோ லாங் வே. லைக் ஆர்யா அல்லு அர்ஜுனோட ஃபஸ்ட்டில் ஃபிலிமில் ஆரம்பிச்சு அன்டில் ரங்கஸ்தலம் ஐ ஷார்ட் ஃபார் ஹிம். வி போத் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கதை சொல்லும்போது இந்த வில்லேஜ் வந்து வை ஷுட் இட் ஹேவ் அ ப்ளூ ஸ்கை அண்ட் அ பேடி ஃபீல்ட், க்ரீன் பேடி ஃபீல்ட், வாட்டர், இது கன்வென்ஷனலாக இருக்குது, இது கொஞ்சம் போரிங்காக இருக்குது. இல்லைனா அப்படி ஷூட் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் அ ரெகுலர் வில்லேஜ் ட்ராமா. அதை வந்து எப்படி கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக பண்ணணும் போது ஐ ட்ரை டு கோ வித் த டோன், த கோல்டன் ப்ரௌன் டோன் அண்ட் ஹவு டு அச்சீவ் இட். ஐ வாண்டட் அந்த பவர்ட்டியும் போரிங்கும் இல்லாமல் அட் த சேம் டைம் வந்து கிளாசினஸும் வரணும். யூ ஷுட் ஃபீல் டவுன் ட்ராடன் பீப்புள், அந்த கேஸ்ட் சிஸ்டம்லாம் இருக்குன்றது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐ வென்ட் ஃபார் திஸ். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட். அதுக்கப்புறம் எனிவேர் யூ கோ டு எனிவேர் டு டிஐ சூட் தெல் ரங்கஸ்தலம் கலர் வேணும், தே யூஸ் டு டெல் இட் சிம்ஸ். லாட் ஆஃப் கலரிஸ்ட் யூஸ் டு டெல் மீ. கேரளாலேருந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து சார் அந்த ரங்கஸ்தலம் மாதிரி டோன் வேணும், ஹைதராபாத் ஆல்சோ. ஸோ அது என்னென்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்ளையிங் அ கலர் டோன். Lot of hard work went behind that. Like costume designing start பண்ணி I set up a, generally what happens, கதை கேட்டதுக்கப்புறம் I talk to the director, then call the main team, the costume designer, production designer and the main team வச்சுட்டு VFX இருந்தால் they call them for a meeting. See, I'm looking the film இந்த மாதிரி நான் பார்க்குறேன், I need you guys support அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்லாம் இருக்கக்கூடாது ஃபிலிமில். ஐம் கோயிங் ஃபார் அ வெரி earthy லுக். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த பேரட் க்ரீன் வேண்டாம், இந்த பிங்க் வேண்டாம், இந்த மாதிரி ஐ கிவ் அ ஒன் பேலட். ஸோ இட் ஸ்டார்டட் வித் ரங்கஸ்தலம். நவ் எவ்ரிபடி இஸ் காட் அ பேலட், ஈவன் அ ஸ்மால் வெப் சீரிஸ் தே கோ வித் அ பேலட். வி ஸ்டார்டட் தட் டைம். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எவ்ரிபடி வில் பி வெரி கிளியர் வித் வாட் தேர் டூயிங். நான் தான் முதல்லே பேலட் கொடுத்துட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூ மேட், க்ரீன் மேட் கலர்லாம் கொண்டு வந்து காமிக்க மாட்டாங்க when they give a costume. And next goes in detail, what kind of texture cloth they want to wear. அவன் வந்து என்ன பேக்ரவுண்ட், டெய்லி வாஷ் பண்ணி போடுற ஒரு 100 வாட்டி வாஷ் பண்ணி ஃபேடான ட்ரெஸ்ஸாக, ஆல் தோஸ் திங்ஸ் ஒன் பை ஒன் வில் கம் இன்டு த திங். அண்ட் பேக்ரவுண்ட் ஆல்சோ வில் டெல் அ ஸ்டோரி. இப்போ ரங்கஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக சுகுமார் சொல்லும்போது லாட் ஆஃப் திங்ஸ் வர் இன்சைட் த வில்லேஜ். நான் லொக்கேஷன் பார்த்துட்டு வரும்போது 2 days டிசப்பாயின்மெண்ட்டு. இட்ஸ் லுக்கிங் லிட்டில் ரெகுலர்ன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா we have watched Godavari is a beautiful river and the villages next to that are nice
கார்ன்ஃபீல்ட் அண்ட் பேடி ஃபீல்ட், ஸோ பியூட்டிஃபுல். பட் இது பத்தாது, வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நானும் டைரக்டர் சுகுமார் அண்ட் டீம் அன்றைக்கி ஈவினிங் அந்த போட்டில் வந்து இறங்குறோம் லொக்கேஷன் முடிச்சுட்டு. சடனாக அந்த கிராஸ் வாஸ் ஷேக்கிங்கில் தட் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி ஃபீல் வந்துச்சு. சுகு, தட்ஸ் இன்ஸ்பைரிங் என்ன பிரதர், யூ கிராக்ட் இட் அப்படின்னு he told me. ஸோ ஐ தாட் த கிராஸ் இஸ் ஒன் நைஸ், இட்ஸ் லைக் அ கில்லிங் ஃபீல்டு. அந்த படத்தில் வந்து வில்லேஜ் என்டர் பண்ணும்போது அந்த கிராஸ் ஃபீல்டு வரும், படத்தோட எண்ட்லேயும் கிராஸ் ஃபீல்ட். ஸோ வில்லேஜ் உள்ள என்டர் பண்ணும்போது இந்த கிராஸ் ஃபீல்டை காமிக்கலாம், வேர் தி antagonist is killing people and he dumps the body, or probably whenever hero goes in search of the snake he finds one ring. ஸோ எவனையோ போட்டான், ஒரு செயின் கிடச்சா somebody else is killed. அந்த மாதிரி இட்ஸ் ட்ரீட்டட் லைக் ஒரு விஷுவல் மோட்டிஃபோட ட்ரீட் பண்ணோம். இட் didn't ஷூட் லைக் ஒரு கதை டைலாக் பேசுனாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஐ ஜென்ரலி கோ வெரி டீப் இன் டு த ஸ்கிரிப்ட் டு சப்போர்ட் அ டைரக்டர். பேசிக்கலி இட்ஸ் அ டைரக்டர் ஸ்டோரி which we need to support and take it to next level. That's all. சார், நீங்கள் சொன்ன ரங்கஸ்தலமோட கலர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் திங். நிறைய பேர் வந்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் எனக்கு என்னென்னா, இப்போ சமீபத்தில் வர படங்களில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வாரணமாயிரம் மாதிரியான படத்தை எடுத்து பார்க்குறப்போ இட்ஸ் ஃபுல் ஆஃப் கலர்ஸ். ஒவ்வொரு சூர்யாவோட போர்ஷன்ஸுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு கலர்ஸில் வந்து ரிசம்பிள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அது வந்து ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. படமாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், கலர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஹையாக இருக்குது, டார்க் ஏரியாஸ் அதிகமாக இருக்குது, பட் கலர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? ஸோ இட்ஸ் லைக் ஒரு சீசனில் ஒரு ஸ்டைல். இப்போ கலரிங் ப்ரௌன் கலர் பண்ணுறாங்க, பிங்க் வருது, கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து now there's a trend. இது கூட எனக்கும் பிடிக்கல அது. frankly speaking I don't go with that. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ஒரு ஃபிலிம், ஒரு ஓஜே டிக்கின்ஸோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம ஊர்லேயே சந்தோஷ் சிவன், பிசி சார், இவங்க ஒர்க்லாம் பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் இன்றைக்கி லூஸ் பண்ணுறோம். தி மாஸ்டர்ஸோட ஒர்க் இன்றைக்கி வந்து பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஒன்ஸ் கைண்ட் ஆஃப் லுக், ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட லுக்கு, அமேசானோட லுக் மாதிரி போயிட்டுருக்கு. தட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் ஐ ஃபீல். வெரி மியூட்டட் கலர்ஸ் that is suitable for certain script but not for everything. இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிவி ஆன் பண்ணால் 8 படம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ யார் சினிமாட்டோகிராஃபர்னு கூட தெரியல. அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து எனக்குமே அது வருத்தம் தான் இருக்குது. அது மாறணும். இட் ஹாஸ் டு சேஞ்ச். ஈவன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ். தே நீட் டு வாட்ச் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா. தே நீட் டு சேஞ்ச். அதான் நினைக்கிறேன் நான். அண்ட் ரீசெண்டாக உங்களோட ஒரு மீட் வந்து ராஜர் டெக்கின்ஸோட இருந்தது. அமெரிக்காவில் மீட் பண்ணியிருந்தீங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன இன்சைட் கிடைச்சது? சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? நோ, ஹீஸ் அ மாஸ்டர் ஆஃப் என்ன சொல்கிறது, வேர்ல்ட் சினிமாவில் ஃபார் சினிமாட்டோகிராஃபர் இஸ் லைக் காட் ஃபாதர் மாதிரி சொல்லலாம் அவரோட. ஏன்னா இட்ஸ் நாட் ஹிஸ் இமேஜரி இஸ் சம்திங் எல்ஸ். ஒரு சிக்காரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் ஒன்று இருக்கும். very unobtrusive cinematography. He tells a cinematography with an emotion feel. ஒரு 1917 எடுத்திங்கன்னா the cinematography is more immersive. No country for old men பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டைல் இருக்கும். டெலிபரேட்டாக ஃபோர்ஸ் பண்ணி டெக்னாலஜி இருக்காது அவர்கிட்ட. ஸோ தட் வே ஐ ஃபீல். அண்ட் இஸ் அ மாஸ்டர் லெஜெண்ட். அவரை மீட் பண்ணல ஐ ஃபெல் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு ரோஜர் டிக்கின்ஸ் மீட் பண்ணும்போது. நைஸ் சார். அண்ட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸோட क्वेश्चंस நம்ம வணக்கம் சார், என் பேர் கலை. இங்கே எம்எஸ்சி விஸ்காம் செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேரலாக லைலா ஃபிலிமில் ஆர்ஜேவாக இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, ஒரு திரைப்படத்திற்கு எந்த ஃப்ரேம் வந்து நல்ல ஃப்ரேம்னு சொல்லுவீங்க? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற ஃப்ரேம் நல்ல ஃப்ரேமா, இல்லை கதைக்கு தேவையான ஃப்ரேமை அழகாக காட்டுறது நல்ல ஃப்ரேமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பியூட்டிஃபுல் இமேஜஸ் வந்து நல்ல சினிமாட்டோகிராஃபி கிடையாது. கதை சொல்லணும், ஸ்டோரி டெல்லிங் எது பெட்டராக இருக்கோ அதுதான் நல்ல சினிமாட்டோகிராஃபி. சம்டைம்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபியே தெரியாமல் கூட போயிடலாம். ஆனால் அந்த கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. வெரி அன்அப்ட்ரூசிவ், கரெக்ட் வே டு டெல் அ ஸ்டோரி. இந்த ஒரு கதைக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். அந்த டார்க்னஸில் கதை சொல்கிறீங்கன்னா அந்த டார்க்னஸ் சொல்லணும். அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி ஒரு பேக்லைட்டை போட்டு சாஃப்ட் பாக்ஸ் வச்சுலாம் பண்ணக்கூடாது. Hi sir, I'm doing my first year in Viscom, PG. So my question is, do you think cinematography changes how a person would judge a character that is not on the script? Like idhula illadadhu vandu cinematography la vandu added ah edachu varuma? Yeah, see, I'll tell you, each lens has got a specific quality, each composition has got a different thing. It's just இப்போ 2 பேரும் பேசுகிறோன்னா ஒரு தூரமாக வச்சுட்டு ஒரு கேமராவில் நீங்கள் கேப்சர் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு லுக் நார்மல். வென் சப்போஸ் ஐ புட் அ 24mm or 35mm come really close here and shoot a thing, it becomes very personal. So these lenses and cinematography are going to give a very big impact, whatever you're going to say அப்படின்றது
அதே மாதிரி the light also. ஒரு ரூமில் இருக்கும்போது ஒரு ஃப்ளாட் லைட் வில் நாட் கிவ் அன் எமோஷன் டு த சீன். ஐ கெட் ஒரு ஹார்ட் சன்லைட் ஸ்ட்ரீக்கிங் டு த ரூம், ஹிட்டிங் ஆன் ஹிம், தென் தட் கேரக்டர் கம்ஸ் அப், ஹீ லுக்ஸ் மோர் டைனமிக் தேர். ஸோ ஒரு லென்சிங், லைட்டிங், காம்போசிஷன், ஆல் தீஸ் திங்ஸ் ரியலி ஹெல்ப் இன் ஸ்டோரி டெல்லிங். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ கதை சொல்லும்போது நேராக ஒரு கேமரா வச்சுட்டு 2 பேரும் பேசுகிற மாதிரி எடுத்திங்கன்னா இட்ஸ் அ நார்மல் கான்வர்சேஷன். சினிமா இல்லை, சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம். சினிமாட்டோகிராஃபி இஸ் அ ஹார்ட்னு சொல்லலாம் எனக்கு பொறுத்தளவு. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். மைசெல்ஃப் சஞ்சய் ஃப்ரம் விஸ்காம் செகண்ட் இயர். சார், இப்போ எனக்கு இதுதான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தது. ஒரு படத்துக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வாரணமாயிரம் எடுத்தோம்னா அது ஒரு கலர் பேலட், ஆங்கிள், அது மாதிரி இருக்கும். இப்போ ஹாரர் சப்ஜெக்ட்னு வரும்போது உங்களோட விஷுவல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? இரஸ்பெக்டிவாக அதோட அந்த சவுண்ட் டிசைன், ஜம்ப்ஸ்கேர், ரைட்டிங்கில் இல்லாமல் கேமரா மூலிமா என்ன பண்ணால், லைக் எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் அது வந்து அந்த ஹாரருக்கு சப்ளிமெண்ட் பண்ணுன்றது சொன்னீங்கன்னா better. அதான் இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கரா இல்லை ஒன்லி வித் இஸ் கோன் டு ஸ்கேர் வித் சவுண்ட் அண்ட் ஒரு லைட்டோட ட்ராவல் பண்ணுற டைரக்டரா, அதெல்லாம் புரியணும். இப்போ நீங்கள் வந்து பேக் ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் மோர் ஆஃப் சைக்கடெலிக் பேட்டர்ன்ஸ். அந்த வைட் ஆங்கிள் லென்சிங்கில் அவங்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சை வச்சு பயமுறுத்திருப்பான். பயங்கரமான ஒரு லைட் அண்ட் ஷேடோ கிடையாது. அது வந்து ஒரு ஐ ஓப்பனர் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்செப்ட் அண்ட் தி ரைட்டர் ஆல்சோ வாட் இஸ் ரிட்டன். சில டைமில் டார்க்லேயே கதை சொல்லுவோம். இந்த படம் வந்து அண்ட் சம்டைம்ஸ் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஸ்பேசஸில் போய் பயமுறுத்துவோம். ஐ மீன் தட்ஸ் ஆல். Obsession, all these movies are So my question to you is, what do you think, like I would know your understanding of what do you think like is the core of making a soft emotional film in comparison to like a big hero film to like showcase or make them look majestic? So what do you think is like your style of your take on each type of film? I mean, frankly speaking, I like the first one. More emotional film, more smaller. That is, I mean, those kind of films I love. But then you are in a commercial world. See, even in a film industry, one big commercial film hit is required for the industry so that 10 smaller films will survive. So, ஒரு எந்திரன் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஆர் பாகுபலி மாதிரி ஃபிலிம்ஸ் ஹேவ் டு டூ, then only the industry business, everything will grow. 10 films they'll produce. If it's going to be small, so that is what I'm feeling in Tamil cinema. என்னாச்சுன்னா நாங்களாம் ரோபோ அட்டம் பண்ணும்போது lot of films is step. இப்போ சடனாக the budgets have come down, it's becoming smaller and smaller. So filmmakers is a கஷ்டம். It's becoming difficult for them to, they have to restrict and write. But frankly speaking, I love movie with content and aesthetics. The first part which you told me only like more than the bigger one. I mean, unfortunately or fortunately, after doing Robo, all the big films started coming to me. I can't say no to these kind of projects. Of course, these movies you learn a lot. If I want to tell my before movie, it's called Devara. The director narrated me the story. He told me I have 3 mid-sea, night effect, action. Mid-sea nale it's dark. That too night effect like you're doing a massive action. Abdina, how to do? Then we started brainstorming. I was suggesting them, we'll build a tank like 200 feet long tank. We'll have 5 feet deep water and completely light up it like a Pirates of Caribbean, like a Life of Pi. Let us do trial. No Indian cinemas then. So getting an opportunity to do those kind of work. So successfully we did. In fact, Devara பார்த்துட்டு PC sir called and he spoke of 15 minutes. Indian cinema water எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அமைங்களஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ we are getting opportunity to do in a commercial cinema than in a smaller film. That's what. So if you had the choice to maybe make any kind of film without the restriction of the industry or anything, what would you want to do ideally? I mean, I would like to shift genres. I'm bored of one particular thing. I would like to experiment. Like suddenly you ask me an obsession or a backrooms also, I would like to do. That's amazing. Thank you. Nice question. ஹாய் சார், என்னோடய பேர் குமார், ஃபஸ்ட்டு எம்எஸ்சி விஸ்காம். ஸோ எந்திரன் பற்றி நிறையா பேசுனீங்க. உங்களுக்கு எந்திரன் படம் கதை ஸ்டோரி கேட்கும்போதும் சரி, இல்லை பர்டிகுலராக ஒரு ஷூட் பண்ணும்போது ஐயோ இது முடிச்சே ஆகணும், இது பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எந்திரனில்? ஏன்னா நிறைய நீங்கள் 2000+ VFX ஷாட் சொல்கிறீங்க. VFX எங்கே வருங்கிறது உங்களுக்கு தெரியும். எடுக்கும்போது இது முடிச்சே ஆகணுண்டாப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிங்களா? இல்லை, அந்த படம் பண்ணும்போது என்னென்னா, இப்போ all digital cameras have metadata, your ISO, frames rate, everything you have. Those days we never had even LDS, lens data system கிடையாது.
I dedicated an assistant to write a complete camera report, 3,600 page camera report எழுதி I started giving to all the VFX company. Metadata, லென்சிங்லேருந்து எல்லாம் பண்ணி இது பண்ணோம். ஐ மீன் இப்போ ஒரு காலையில் ஒரு 20 ஷார்ட்ஸ் எடுத்திங்கன்னா சேம் ஷாட் அகெயின் we have to shoot another 20 shots we have to shoot with the second layer. That was a more pain, more than first வந்து கிரியேஷன், செகண்ட் வந்து லேபர் ஜாப். அது டயரிங், எவ்ரிடே அந்த ஜாப் பண்ணோம். மார்னிங் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் ஐஸ்வர்யா ராய் எடுத்தோம்னா மத்தியானம் சிட்டி ரோபோ வச்சுட்டு எல்லா பக்கம் மார்க்கஸ், அங்கே இருக்கா ரஜினி, அங்கே சயின்டிஸ்ட்டை பார்த்து பேசுகிற மாதிரி ஹி வில் ஆக்ட். இந்த பக்கம் ஐஸ்வர்யா, இங்கே ஒரு லுக் ஒரு இருக்கும், க்ரீன் போர்ட்ஸ், லாட் ஆஃப் ட்ராக்கர் மார்க்ஸ். அண்ட் ஐ ஹாவ் டு புட் மை தி ஃபர்ஸ்ட் டே வென் வி புட் த கேமரா வி ட்ரை டு ஷூட் வித் மோஷன் கண்ட்ரோல். மோஷன் கண்ட்ரோல் வச்சா ஒரு நாளைக்கு 3 ஷாட் தான் எடுக்க முடியும், 2 ஷாட் 3, பிகாஸ் டு ப்ரோக்ராம் ஒன்லி இட்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 30 ஷாட் எப்படி எடுக்க முடியும்? ஃபில்ம் வில் கோ ஃபார் 600-700 days. தென் கன்வென்ஷனல் மெத்தடில் பிளான் பண்ணிவிட்டு ஐ ஜென்ரலி ஷூட் வெரி ஃபாஸ்ட். ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப் தி ப்ரொடக்ஷன். டஃபஸ்ட்டு போதுண்டான்னு நினச்சது எங்கன்னா, அந்த குப்பை தொட்டியில் வந்து ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணி தே த்ரோ இன் டு அந்த இதில் குப்பை தொட்டியில் பெருங்குடியில். எனக்கு வந்து ஐ வாண்டட், நான் கொஞ்சம் ரொம்ப ஓசிடி க்ளீனாக அப்படின்னு பார்த்து சங்கர் சார் வாங்க தைரியமாக எடுக்கலான்ற மாதிரி எடுப்பார் அந்த லொக்கேஷனில். அதுவும் சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் வேறு, ஏன்னா ரோபோ டிஸ்மேண்டில் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி பண்ணலான்னு நினச்சோம். பட் ஹீ வாண்டட் தட் ஒரிஜினல் ஸ்கேல். அப்போது அங்கே போய் லைட் வச்சா லைட் மேன் திட்டுறான், இப்படி பண்ணலான்னும் போது தென் தட் டைம் ஒன்லி ஐ ஸ்டார்டட் ஒரு அங்கேயே ஒரு 200 feet crane வச்சுட்டு ஐ ரைட் ஒன் ஹியூஜ் லைட், சிங்கிள் லைட் போட்டு. ஏன்னா வாட் ஐ வாஸ் சீயிங் இஸ் அந்த குப்பை தொட்டிலாம் பிளாஸ்டிக் கவர் அங்கங்கே மிக்ஸ் ஆகும். லைட்டாக ஒரு ஹைலைட் போட்டாலே இதில் ஸ்டார்ட் கெட்டிங் ஷைன். தட் கேவ் ஒன் நைஸ் ஃபீல் டு த இது. தென் அந்த மெட்டல் ரோபோலாம் வச்சு ஷார்ட் எடுக்கலான்னு பார்க்குறோம், மழை வருது. சிங்க்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாய் செத்து போயிருக்கு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிளட் வயல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல் ஆஃப் இது கார்பேஜ். அதில் போய்ட்டு ஒரு மாடர்ன் ஃபிலிம், சைஃபை ஃபிலிம் எடுக்கிறோம். ஸோ இட் வாஸ் ஃபன். அட் த சேம் டைம் ஐ வாண்டட் டு ஃபினிஷ் ஒன் மோர் டேலாம் இல்லை, அன்றைக்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொன்ன சாப்பிட போகலாமான்னு கூப்பிட்டாரு. ஐயோ வேணாம், ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம், கேரவேன்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஐ ஷாட் தட் போர்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hello sir, I'm Riya. So my question is, cinematography plays a crucial role in storytelling. So it guides the audience perception and deliberately misleads them like for the plot. So how do you approach developing this skill and what exercise would you recommend? Yeah, basically you need to understand the script and then try to put your experience into it and deliver a storytelling. That depends on, see, you may be only one film old or the first film, so you will not have much experience, but probably exposure to world cinema, watching lot of content and try to be true to the script. Yes, I generally try to be true to the script. Sometimes when you go fake only, you get backfired. So you need to be a director or writer has written it so well. Try to be very true to the content. Yes, rather than glorifying the visuals. ஒரு இந்த ரூமில் வந்து ஒரு somebody is affected with இது அப்படின்னா அந்த டார்க்னஸில் காமிக்கும் போது தான் ஃபீல் இஸ் தேர். அங்கே தான் வந்து ஒரு பேக்லைட் போட்டு அழகாக ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோயின் இருக்காங்கன்னு பண்ணால் தென் யூ வாஸ் ஸ்பாயிலிங் த சீன். ஐ திங்க் யூ ஷுட் கோ வெரி க்ளோஸ் டு த ஸ்டோரி டெல்லிங். Yes sir. That matters a lot. Thank you. Yeah, thank you. So hi sir, I'm Hi, Sherlyn. So being a cinematographer for years, how do you feel, how do you approach to shooting a feel-good movie versus a big star film? What changes most for you? Yeah, the big star film is a very challenging one. So you go with the game plan, that might change. A lot of pressure is there, especially I'm telling you like Robo Kapra, all the big films like I'm doing in Telugu, Ram Charan, Mahesh Babu, Chiranjeevi, all these films, what happens is when this budget goes up, it's not easy for cinematographer. Probably you can experiment, but the timelines are very short. Today we have to send this actor out, Madhyano, other part, a lot of stunt, they're going to pay in dollars, you bring some foreigners. The pressure is more on cinematographer while doing a bigger film. Smaller films are more creative and you can enjoy the process. I think initially when you start your career, 1 or 2 small films you do and then get into the big ones. So which one do you prefer, sir? I already crossed that. Sethu panna, I like to do those kind of films, but I was pushed to a bigger league. And then I like this also. See,
you're a very good test batsman. Suddenly they put it 2020, you start hitting sixes. That also I enjoy. That's what. இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு சார். நீங்க பிக் லீக்ஸ்ல படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ சடனா ஹரிதாஸ்னு ஒரு படம் உங்களோட சினிமாட்டோகிராஃபில which is a small scale budget கம்பேரிட்டிவ்லி நீங்க பண்ண பெரிய படங்களுக்கு நடுவுல ஹரிதாஸ் எப்படி நடந்தது சார்? அது வந்து என்னன்னா எனக்கு இந்த ஸ்மால் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு சேலரிலாம் வாங்கினதுக்கப்புறம் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் போக முடியாத நிலமையில் சம்டைம் இருக்கும். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல. குமரவேல்னு சொல்லிட்டு ஜிஎன்ஆர் குமரவேல் டேரக்டர், என்னோடய ஃப்ரெண்டு, அவர் சின்ன வயசில் ஃப்ரெண்டு. ஹீ டோல் மீ, எனக்கு ப்ரெஷர் இருந்தது பிகாஸ் ரோபோவில் வி டெலிவர் தட் கைண்ட் ஆஃப் இது. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ஹைலி பெய்ட் சினிமாட்டோகிராஃபர் அந்த டைமில். இதை விட்டுட்டு நான் டக்குன்னு என் மார்க்கெட் வேல்யூ கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் பண்ணும்போது பீப்புள் வில் சே திஸ் இஸ் இஸ் சேலரி இந்த நெக்ஸ்ட் ஃபிலிம். அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் பிகராக போகணுமா இல்லை ஸ்மாலராக இறங்கலாமான்ட்டு. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஐ ட்ரை டு டூ ஈவன் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ். அப்போது குமாரோட ஸ்கிரிப்டை நம்பினேன். இட்ஸ் அபவுட் ஆர்டிஸ்டிக் பாய் அண்ட் இஸ் ஃபாதர் இஸ் அ காப் அப்படின்னு. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஸோ ரெண்டு பேர் நடுவில் நடக்கிற ஒரு எமோஷ்னல் இதுதான் இந்த சினிமானோடனே இமீடியட்லி அக்செப்டட். ஐ டெலிபரேட்லி ஸ்ட்ரிப்ட் ஆல் மை லைட்ஸ். ஹீ டோல் நோ நீ அவ்வளோ பெரிய படம் பண்ணிருக்க, லைட் யூஸ் பண்ணணும் வேண்டாம். இந்த ஃபிலிம் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஸ்பேசஸில் ஷூட் பண்ணலாம், கம்மி லைட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ டிட் தட். ஸோ ஐ ட்ரை டு பி ட்ரூ டு த ஸ்கிரிப்ட். தட்ஸ் வாட். சிமிலர்லி தெலுங்கு ஆல்சோ லைக் லிங்கா முடிச்சுட்டு ஒன் நேனோ கட்டினி பெரிய படம் பண்ணிவிட்டு ஐ டிட் அ ஃபிலிம் கால்டு குமாரி 21F. தட்ஸ் அ லோ பட்ஜெட் ஃபிலிம். வணக்கம் சார். என் பேர் சஞ்சய். நான் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி படிக்கிறேங்க. எனக்கு என்ன கொஷின்னா, நிறைய டேரக்டர் பார்த்துருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க ஒரு விஷுவலைசேஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வந்திருக்கும். அது ரெண்டுத்துக்கும் எப்படி சிங்க்ரோனைஸ் பண்ணுவீங்க எனக்கு புரியல. இல்லை, இப்போ அவர் சொல்கிற விஷுவல் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம பண்ணலாம். பட் why do they come to you? They want your input also into the script. அவங்க வந்து மோர் ஆஃப் ஃபோக்கஸ்ட் இன்டு கேரக்டரைசேஷன் ஸ்டோரி அப்படின்னு இருந்திருக்கும். அவங்க இமேஜின் பண்ணுற வில்லேஜ் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நம்ம போடும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரூமே வந்து மேபி ஹீஸ் ஒன்லி ஒன் ஃபில்ம் ஓல்டு அப்படின்னும் போது எந்த இடத்துல கேமரா இந்த ரூமில் ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற டெசிஷன் தெரியாமல் இருக்கலாம். மேபி தெரிஞ்சிருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால தான் தே டேக் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்டீஸ். இங்கே வேண்டாம், ஒரு 45 டிகிரிஸில் இப்போ கேமரா வைக்கலாம், இந்த டயக்னலில் ஷூட் பண்ணலான்னு சொல்லுவேன். இல்லை இந்த ஸ்பேஸை வந்து சின்னதாக காமிக்கணுமோ பெருசாக காமிக்கணுமோ அந்த ஸ்டோரிக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தேவையில்லை. இட்ஸ் அபவுட் அன் எமோஷன் ஆஃப் அ பர்சன்னா தென் ஐல் கம் க்ளோசர் அண்ட் ஷூட், புஷ் த பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். This is Srinidhi from second year PG. எப்படி வந்து ஹெவி VFX சீன்ஸை வந்து ஸ்மூத்தாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? ஸோ எந்திரன் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஹெவி VFX எப்படி வந்து அது ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு? அது என்னென்னா ஜென்ரலாக ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ சென்னையில் ஃபஸ்ட் டைம் VFX அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் தேர். ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து VFX நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் VFX பீப்புளை டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும் இட்ஸ் நாட் குட் லைக் ஐ ஃபீல். ஏன்னா எங்கே ப்ளூ மேட் வைக்கலாம், க்ரீன் மேட் வைக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா தென் தே வில் ஸ்டார்ட் டிசைடிங். அஃப்கோர்ஸ் யூ நீட் தேர் சப்போர்ட். யூ நீட் டு கன்சீவ். இப்போ ஒரு சீன் சொல்லும் போது, ஷார்ட் சொல்லும் போது யூஆர் ஜெல்லிங் வித் டேரக்டர் அண்ட் கிரியேட்டிங். அதை ஃபைனலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், யூ நீட் டு ப்ரீ விஷுவலைஸ் இட். அண்ட் தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் டு டூ இட். ஸோ எந்த மெத்தடில் போனால் பெட்டர் அப்படின்ற விஷயம் வந்து அது கான்ஸ்டன்ட்லி யூ நீட் டு வாட்ச் யூடியூப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங். VFX being only a cinematographer with creative lighting doesn't help you. You need to get the VFX knowledge. You need to constantly see some VFX and then do it. That only helped me a lot. So we'll have command over things on set. இப்போ I told you, I was very confident about தேவரான்ற படத்தில் அந்த வாட்டர் சொல்லும்போது people might think எப்படி இந்த ஃப்ளோரில் போய் எடுக்கிறான்னா, ரியல் சீனில் when you put the camera ஒரு 10 seconds the camera will be அந்த அலையில் it will be keep on moving. You can't even shoot that too. Where will you put a night effect, lighting and all, and how do you create a mood? So அந்த ஃப்ளோரில் பண்ண தான் இருக்கணும்னா then I will tell the people we'll pump water, generate wave, create a fog, and the frothலாம் பண்ணால் foreground layer will be more realistic. Extension we'll do in the post. Then you need to get the right the VFX company also. இப்போ வாட்டர் அப்படின்னா best people in the world, Scanline and DNEG, all these big companies are there.
probably we can contact them, and if we have a budget, we can give it to them. There are even smaller players who are just focusing on certain aspect. இப்போ பேக்ரவுண்ட் 3D மட்டும் சூப்பராக பண்ணுறாங்கன்னா யூ கேன் டச் பேஸ் வித் தெம், கெட் தம் ஆன் போர்டு. அப்படி தான் பண்ணணும். ஓவரால் பேக்கேஜாக ஒரு கம்பெனி கொடுத்தா they'll mess up the process. மோஸ்ட் ஆஃப் த சினிமாட்டோகிராஃபர் கெஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ப்ராப்ளம்ஸை முன்னாடியே ஃபோர்ஸி பண்ணணும். தேங்க்ஸ். அண்ட் இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். லைக் மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.